நான் உன்னதான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். எப்போ பார்க்காத போறேனோ அன்னைக்கு நான் முடிஞ்சேன்னு அர்த்தம். நான் தெளிவா இருக்கிறேன், உன் கதையெல்லாம் வேற யாருக்கு நான் வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் தான் அதை விளங்கி கொள்ளாமல் தடம் புரண்டு மாற்று கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. நம்ம நல்ல இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்க? சன்மார்க்கத்துக்கு. அதுல கிடைக்காத உங்களுக்கு வைரமோ ப்ளூ டைமண்டோ ரூபியோ எதுலையும் கிடைக்காது. அப்பேற்பட்டது நல்லது கிடைச்சிருக்கு, விடக்கூடாது, பிடிச்சுக்கணும். நான்லாம் நிறைய பேரை அடிப்பேன், நிறைய பேர்கிட்ட அடி வாங்குவாமா. நான் எந்த கத்தியை எப்படி பிடிக்கணுன்ற பயிற்சி எனக்கு நல்லா தெரியும். ரெட்டைக்குழல் ஒத்தைக்குழல் துப்பாக்கி எல்லாமே சிங்கிள் பேரல் டபுள் பேரல் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். காட்டுக்குள்ளே வேட்டைக்கெல்லாம் போடக்கூடியவன் நான். புரியுதுங்களா? நான் இப்போ நியாயமாக இருந்தால் என்னுடைய இந்த ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நான் ஒரு அல்லுமா அல்கொய்தா அதில் இருந்துருக்கணும். என்னங்க அப்படித்தானுங்களா? அப்படித்தானே போயிருக்கோம். நான் இப்போ அதில் இல்லையா, வேற என்னென்னத்தையும் சுட்டுன்னுக்கிறேன். அப்போ எனக்கு சரியான இடத்த கொடுத்துருக்குறோம். எனக்கு இராணுவத்தில் எனக்கு வேலை கிடைச்சி கூட எங்கள் அப்பாவுடைய சிஷ்யம் இருக்கார் பல்ராமன்னு சொல்லி, அவரும் எங்கள் அப்பா அம்மா சதித்திட்டம் திட்டி என்ன மிலிட்ரியில் சேர விடாத தடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா போயிட்டாங்க. அவர் இன்னும் இருக்கார், அவர் பேர் பல்ராமன். நம்ம இதில் வேலை செஞ்சவர், நம்ம பெங்களூரில் அந்த என்னங்க இந்த வாட்ச் கம்பெனி ஹெச்எம்டி அந்த ஊருக்கு பேர் என்ன, சிக்மகளூர் தான். அங்கதான் அந்த ஹெச்எம்டி கம்பெனி இருக்கு. நான் வந்து அந்த சிக்மகளூர் இந்திரா காந்தியுடைய தொகுதியா, இந்திரா காந்தி தொகுதி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு நான் வந்து வேலை செஞ்சேன். சிக்மகளூர் தொகுதியில் எலெக்ஷன் ஒர்க் பண்ணேன். அங்க பச்சை திராட்சை நிறைய விளையும். எங்களுக்கு சும்மா கொண்டாந்து கொடுப்பாங்க, திம்பேன். என்னால் இதெல்லாம் மறக்க முடியலைங்கம்மா. அப்படிலாம் இருந்தோம். அந்த மாதிரிலாம் இருந்து அதனால எனக்கு கொஞ்சம் பெங்களூர் எனக்கு கொஞ்சம் உறவு இருக்கு. இங்கேயும் நான் சாப்பிட்ருக்கிறேன் இங்கே உள்ளதை. அந்த மாதிரி நம்மளை போனான்னு விட்டான், வந்துட்டோம். பார்த்தீங்களா? இறைவன் நாடுறான், நடத்துகிறான். அதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நிறைய சொல்லிடணும் அந்த இடத்துலையே. 3 இட்லி வடகரி கொஞ்சம் வெங்காய சட்னி. இன்னைக்கு இங்கே என் பேர் எழுதியிருக்குது. காலையில் முடிச்சிட்டேன். அதை எப்படி எனக்கு பிடிச்சது வடகரியும் இருந்தது. எனக்கு பிடிச்சது மொத்தத்தை தின்னுடக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நிறைய வானாங்க உங்களுக்கும் வச்சுக்கோங்க வடகரி. அதில் என் பேர் இருக்குது. அது என்னை இழுத்துட்டு வந்து விட்டுச்சு. அதான் உண்மை. இது மறுக்கவோ மாற்றவோ முடியாத உண்மை. ஏன் தெரியுங்களா? ஒரு வீட்டில் ஒரு மனுஷி, அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் மார்க்கெட்டில் போய் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் காய்ச்சலாம் சொல்லி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து தரார். சம்சாரம் பார்க்குறா, அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்காருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் ஆக்கி சூப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு நேற்று முந்தா நேரத்தில் அப்படி ஆக்கலாவோ இந்த கத்திரிக்காவில் மயக்கிருச்சு. நல்ல பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே வேண்டா நினச்சிக்கிட்டே ஆக்குறான். நல்லா ஆக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய். நிம்மதி எல்லாம் முடிஞ்சு சாப்பிட போகிற நேரத்தில் வந்த வாசியிலேருந்து அவங்க சொந்தக்காரர் வந்தாங்க. எப்படிங்க? வந்த வாசியிலேருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க. வந்தவங்களை உபசரிக்கிறது நம்மளுடைய பண்பாடு இல்லையா? வச்சுக்கோன்னு எல்லாத்தையும் வச்சுக்கணும். காலி பண்ணிட்டாங்க. ஆக எங்கேயோ ஒருத்தன் விதைய வச்சு நாற்று பிடுங்கி எவனோ ஒருத்தன் நட்டு எவனோ வளர்த்து அந்த காய்களை ஒருத்தன் பறிச்சு கூடையில் என்ன ஒருத்தன் வாங்கின்னு போய் அது மார்க்கெட்டில் கொண்டு போய் கொட்டி அவன் பெரிய வியாபாரி சின்ன வியாபாரிகளுக்கு விற்று சின்ன கடைக்காரன் கொண்டு வந்து கூடைக்கார ஆயாவிட்ட கொடுத்து அந்த ஆயா வீடு வீடாக போய் விற்று அந்த அம்மா இதை பார்த்துட்டு நீ நல்லா இருப்ப பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு
இந்தமா தேவையில்லாத நல்லா இருப்ப வாழ்த்து. ஏன்னா இவங்களுக்கு கிடையாது. வந்தவாசிக்காரன் காலி பண்ணிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணான் பாத்தீங்களா? இவ்வளோ வேலை சுத்திய வந்தவாசிக்காரங்க திங்கிறதுக்கு இவ்வளோ பேரை வேலை வாங்குறாங்க. அதுதான் இறைவன். அப்ப அவனுடைய எழுத்துல எந்த உணவு இருந்துச்சோ அது அவனுக்கு போய் அவன் எங்க இருந்தாலும் போய் கிடைக்கும். இதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இதுதான் உண்மை. இது என்னுடைய அனுபவத்துல நான் அண்ணா நகர் தொகுதிக்கு விபி சிந்தன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவருக்கு நான் வேலை செய்யறேன். எலெக்ஷன் வேலை கன்வீனர். நான் வேலை செய்யறேன். ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சது வரலாறு. மெட்ராஸ்ல தான் 2. ஒன்று சிந்தன், இன்னொன்று வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் 2 பேருக்கும் நான் தான் கன்வீனர். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி வச்சேன். எந்த தைரியம் தெரியுங்களா? உங்க தலையில 80 ஓட்டு, இவர் தலையில 60 ஓட்டு, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து செத்தவங்கலாம் வந்துருவான். முதல்ல ஓட்டு போட்டுருவான். எப்படி? அதான் வெற்றி ஓட்டை. ஊருக்கு போனவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க எங்க கணக்குல. அதுதான் நாங்க சர்வே எடுப்போம். அதுல நான் ரொம்ப கில்லாடி. அதான் சொல்றேன், திருட்டு வேலை எது இருந்தாலும் அதுல நான் எது இருந்தாலும் நம்ம முதல்ல வரணுங்க. அந்த மாதிரிலாம் இருந்து வெங்கட்ராமனையும் இவரையும் ஜெயிக்க வச்சோம். பாருங்க, இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சோம். ஆமா, நம்ம கமிட்டியில உட்காந்துக்கிட்டு நாங்க பேசுறோம். கமிட்டி என்ன சொல்லுது, நாளைக்கு ஒரு விழா நடத்தணும்ட்டு ஏதோ ஒரு தேதியை குறித்து இவருக்கு நம்ம வந்துட்டு வெற்றி விழா கொண்டாடணும். யாருக்கு? இவருக்கு வச்சாச்சு. ரஷ்யாவிலேருந்து வருதுங்க லெட்டரு. சிந்தனுக்கு வந்துட்டு அங்கே மீட்டிங் போயிட்டாரு. இங்கே நான் தான் சமையல் இதுக்கு பொறுப்பு. நான் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எல்லாம் சுயநலம். இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அந்த பதவி இந்த பதவி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன். நீ நல்ல விதமாக நினச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, பதவி நினச்சில கிழிச்சிட்டான். அதான் அவரை சோவியத் ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டான். இந்த விழா அன்றைக்கி அவர் அங்கே இருக்கார். நாங்கள் இங்கே சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிட்டோம். என்ன நடந்தது தெரியுங்களா? சப்ஜெக்ட் அதெல்லாம் முக்கியம். ராத்திரி கேக்கு, பிஸ்கெட்டு, வேற ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, ஜூஸ் எல்லாம் குடிச்சாருங்க. காலையில் போனமா இருந்தாருங்க. எப்படி? தகவல் எனக்கும் எங்க பிரசிடென்ட்டுக்கும் வருதுங்க. சோவியத் யூனியன்லேருந்து அவர் போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பழரசம், அந்த கேக்கு, இதெல்லாம் அந்த ஆளு பேர்ல பேலன்ஸ் இருக்குது. கணக்கு இல்லைன்னா வழக்கு அங்க வந்துடும். அதனாலதான் கணக்குக்கு பிறகு வழக்குன்னு பேர் வச்சான். அவனுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஆளு இவனை கூட்டும் போய் அங்க சாப்பிட வச்சுட்டாருங்க. பாத்தீங்களா? அதுதான் ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஐயா, உங்களை எல்லாரும் நான் உண்மையிலேயே நான் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. என்ன வேணாலும் வரட்டும், அனுபவிங்க. ஏன்னா அது காரணம் நீங்க இல்லை. இதை நம்புங்க. முதல்ல அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அவனை நம்பி ஒரு கோபமும் கொள்ளாதீங்க, கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? நியாயமே இல்லை. அவன் பண்றான், நீங்க ஏன் கோபப்படுறீங்க? இதை புரிஞ்சாலே போதுங்க. திருவள்ளுவர் இன்னொன்னு கூட வச்சாருங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ரெண்டு ஒட்டாது. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதில் எதில் இருந்து உங்களுக்கு பற்று இல்லையோ, ஆசை இல்லையோ, அதிலிருந்து உங்களுக்கு துன்பமும் இல்லை. எப்படி? இதை விட உங்களுக்கு எளிமையான ஒரு வாழ்வியல் சூத்திரம் வேற என்னங்க வேணும்? இந்த ஐயா, அந்த ஐயாவை காணுமே, போயிட்டு இருக்கிறாரு. இல்லை, இன்னும் ஒருத்தர்
அங்கே உட்காந்துருந்தார் ஒரு லைட்டு ப்ளூ. அவரு தானே? அவரு இல்லை, அவரு தானே? யாரோ அவர் கேட்டார், நான் இவ்வளோ வயசாகி போச்சுங்க, 86 வயசாகிடுச்சு. அவரு தானே? 86 வயசாகிடுச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணும், நான் நல்லா நல்லா வாழ்றதுக்கு வழி கொடுங்கன்னு கேட்டார் அவரு. அதுக்கு தான் 2 வழி, புரியுதுங்களா? எது மேல உனக்கு பற்று இல்லையோ அதன் மேல துன்பம் இல்லை, துன்பம் தான் உன்னை சீக்கிரம் சாவடிக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் எது நடந்தாலும் கவலைப்படுறது இல்லையே, நான் பாட்டில் ஜாலியாக எடுத்துக்குவேன். எங்கள் செக்ரட்டரி அவங்க ஒரு பேராசிரியர் யூனிவர்சிட்டியில் இருந்தால் கூட, டாக்டர் நீங்கள் பண்ணுறது என்ன இல்லை, நீங்கள் சத்தம் அந்த பக்கம் போய் உட்காருங்க, அவங்க மாமி அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு கோவம் வந்துடும் அப்படின்னு. நான் எனக்கு காரணம் என்ன, ஏற்கனவே நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்புறம் என்னங்க உங்கள் வேலையை பார்த்து போக வேண்டியது தானே? அவன் பார்த்துக்கிறான், எது வந்தாலும். பரீட்சையில் தோக்கணுமா தோக்கடிப்பான், ஜெயிக்கணுமா ஜெயிக்க வைப்பான். அது ஏன் தெரியுங்களா? ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். எந்த மாதிரி முண்டை கலப்பை அது பாஸ் ஆகிடும்.